எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் செம்பருத்தி பூவினுடைய மருத்துவ குணங்களை பற்றி பார்க்க போகிறோம். பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக இருக்குது. இந்த பதிவில் செம்பருத்தி பூவை பற்றி மட்டும் பார்க்கலாம். என்னென்ன மாதிரியான உடல் பிரச்சனைகளுக்கு இது மருந்தாக பயன்படுதுங்கிறத இந்த பதிவில் நான் சொல்கிறேன். எப்படி பயன்படுத்துறது, இதை வச்சு எப்படி தேநீர் தயார்படுத்துறது, முடிக்கு தடவுற எண்ணெய் எப்படி தயார்படுத்துறது, இதை பற்றி எல்லாம் அடுத்த பதிவில் நான் விரிவாக சொல்கிறேன். இந்த செம்பருத்தி பூவை நம்ம பயன்படுத்துறதுனால முக்கியமாக இரத்த அழுத்தத்தை குறைக்கலாம். இதில் இருக்கிற அமிலங்கள் இரத்த நாளங்களை விரிவடை செய்கிறதுனால இரத்த அழுத்தத்தை குறைக்கலாம். இது ஒரு சிறப்பான ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது. இதயத்துக்கு நல்ல பலமும் பாதுகாப்பும் தரக்கூடியதாகவும் இந்த செம்பருத்தி பூ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொழுப்பை கரைக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கும், முக்கியமாக எல்டிஎல் கொழுப்பை குறைக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூ பயன்படுது. உடல் சூடை தணிக்கிறதுக்கு மிக அருமையான ஒரு மருத்துவ குணம் உள்ள பூவாக இந்த செம்பருத்தி பூ இருக்குது. இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால விட்டமின் சி குறைபாடு இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம். வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க வெறும் வயிற்றில் இதை கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கிறதுனால வயிற்று புண்களை ஆற்றிக்கலாம். தோல் பராமரிப்புக்கும் முடி வளர்ச்சிக்கும் மிக சிறந்த ஒரு மூலிகை பூவாக இந்த செம்பருத்தி பூ இருக்குது. இரத்த சோகையை சரி செய்கிறதுக்கும் இது பயன்படுது. மாதவிடாய் கோளாறு இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தி அந்த மாதவிடாய் கோளாறுகளை சரி செஞ்சுக்கலாம். சர்க்கரை நோயாளிகளும் சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தி சர்க்கரை நோயை குறைச்சிக்கலாம், சிறுநீரக பிரச்சனையும் சரி செய்துக்கலாம். இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்ம ஸ்ரீநிலையம் வீடியோக்களை பாருங்கள். மிக்க நன்றி.